ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த லவ் பிகின் சீரிஸோட ஃபைனல் எபிசோட் பார்த்துலாமா? ஸ்டார்டிங்லேயே 1 இயர்க்கு முன்னாடின்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த கெனோ அந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறிடுப்பான் இல்லையா? அதாவது ஒக்குமியோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருப்பான் இல்லையா? இவனுமே ஃபர்ஸ்ட் அவனை பார்த்தவனே இம்ப்ரெஸ் ஆயிருப்பான் போல இருக்குது. என்ன ஒரு மாதிரி மூஞ்சி உருன்னு வச்சிருக்கானே, சரி ஓகே இவனுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் வர்றதுக்கு இஷ்டம் இல்லை போல இருக்கு அப்படின்ட்டு இவன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தவனே பேசியிருப்பான். அவனுமே உம்முன்னு தான் இருந்திருப்பான். சடனாக வந்து டிபார்ட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணனால அவன் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கான் போல இருக்கு. சரி நம்ம சேர்ந்தே ஒர்க் பண்ணுவோன்ட்டு ஃபர்ஸ்ட் நாளே இவன் தான் சர்ச் பண்ணியிருப்பான் அவனுக்கு. அதுக்கப்புறமும் கெனோ பின்னாடி உக்குமி அழிஞ்சிட்டே தான் இருந்திருப்பான். அவன் என்னலாம் பண்ணுறான், என்ன மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுறான்ட்டு அவன்கிட்டயே போய் டேரெக்டாக கேட்பான். எல்லாமே முடிச்சிட்டியான்னு கேட்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கெனோ மூஞ்சி கூட உட்காந்து பேசியிருப்பான். உக்குமியுமே நினச்சிருப்பான் எல்லா வேலையும் இவனையே பண்ணிடுவானா, ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி இருக்கே, அவன் தடுத்தாலும் நாம போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்லாம் யோசிச்சிருப்பான். ஆனால் அந்த கெனோ தான் ஒரு தப்பு பண்ணியிருப்பான் இல்லையா? அந்த ப்ராஜெக்டை டிலேவாக கொடுத்துருப்பா தான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே காட்டியிருப்பாங்க இல்லையா? அதுக்கு பதிலாக தான் உக்குமி போய் மன்னிப்பு கேட்டிருப்பான்ல. இது எல்லாமே ஒக்குமி நெனச்சு பார்க்குறான். ஃபர்ஸ்ட் டைம் இவங்க 2 பேருக்குமே சண்டை வந்தது. அது மட்டும் இல்லாம லிஃப்ட் முன்னாடி அந்த பக்கத்துல இருந்தவன் வந்து கெனோவ பத்தி தப்பு தப்பா சொல்லியிருப்பான் இல்லையா? இவன ஏன் இந்த கம்பெனில வச்சிருக்காங்கன்னு தெரியல அப்டின்ட்டு. இந்த விஷயத்த தான் கெனோ பின்னாடி இருந்து பார்த்துருப்பான் இல்லையா? அப்ப கெனோ கரெக்ட்டா போனதுக்கப்புறம் ஒக்குமியுமே அந்த பக்கத்துல இருக்கவன திட்டியிருப்பான். "நீ என்ன சாதாரணமா நெனச்சிட்டியா? ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் மாறி அவனும் கிரேட் ஜாப் தான் பண்ணியிருக்கான். நீ உன்னால பண்ண முடியுமா? அவன் தான் உனக்கு எல்லா மிஸ்டேக்கும் சரி பண்ணி குடுத்துட்டு இருக்கான். நீ என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கன்னு" திட்டியிருப்பான். மேற்கொண்டு கெனோவுக்கே தெரியாம இந்த ஒக்குமி பின்னாடி இருந்து அவனுக்காக ஹெல்ப் பண்ணிட்டே இருந்திருப்பான். ஆனா இந்த கெனோவுக்கு சுத்தமாவே தெரிஞ்சிருக்காது. அவன் ரொம்பவே கஷ்டப்படுறானேன்ட்டு அந்த சாக்லேட் கூட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வாங்கிட்டு வந்திருப்பான் இல்லையா? இவனுமே 2 மணி நேரம் அந்த கியூல நின்னு தான் அந்த சாக்லேட்ட வாங்கிட்டு வந்து குடுத்துருப்பான் போல. அப்பதான் அந்த சாக்லேட் பின்னாடி நீ எப்பயுமே நல்லா இருக்கணும்னு வேற எழுதி குடுத்துருப்பான் இல்லையா? அந்த சாக்லேட்டையுமே கெனோ கிட்ட குடுத்துட்டு திரும்பி இவன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பேசியிருப்பான்னா, இந்த சாக்லேட் மூலமா நான் உனக்கு சின்னதா ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கட்டும். ஏன்னா நீ தான் என் ஹெல்ப்ப வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கியேன்ட்டு ஒரு மாரி வருத்தமா தான் அங்கருந்து போயிருப்பான். இதையெல்லாம் ஒக்குமி போன எபிசோட்ல நின்னு யோசிச்சிருப்பான்ல, யார்கிட்ட இவன் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ட்டு தலைய பிச்சிருப்பான் இல்லையா? மேற்கொண்டு இது எல்லாமே யோசிச்சு பார்த்துருப்பான். இவனுக்காக நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்ட்டு. இருந்தாலும் அது யாரும் தெரியலையேன்ட்டு திரும்பவும் அதையே நின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படியே அடுத்த நாள் கெனோ ஆஃபீஸ்ல இந்த ஒக்குமிய ஆண்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். எப்படித்தான் நம்மளோட ஃபீலிங் இவன்கிட்ட சொல்ல போறோமோன்ட்டு குடுகுடுன்னு பார்த்துட்டு இருக்க. இத பார்த்த ஒக்குமி என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒண்ணுமில்லையே அப்படின்னு சொல்ல அவனுமே சரி ஓகே இவன் பார்க்கறது பார்வையே சரியில்லையேன்ட்டு அங்கிருந்து போக இவனுமே வச்ச கண்ணு பார்க்காம அவன பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான். இவன் மனசுல வேற நினைச்சுக்கிட்டே இருக்கான். இவன் இருக்கிற கெப்பாசிட்டிக்கு நம்மளெல்லாம் எங்க திரும்பி பார்க்க போறான்? நம்ம மேலலாம் சுத்தமா இவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் ஒக்குமியுமே கெனாவ குறுகுறுன்னு பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். ஏன்னா, அவனுக்குமே கென்னனா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி 2 பேர் மனசுலுமே அவங்களுக்குள்ள ஆசை இருக்குது. ஆனா, எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல போல. அப்படியே கட் பண்ணி இந்த சந்தேகம் கேட்டே இருப்பான்ல, அவன் கெனோவ மட்டும் தனியா கூப்ட்டு, "என்னடா ஒக்குமி உன்னோட செக்ஷன்ல மட்டும் 2, 3 பேர டிபார்ட்மெண்ட் வைஸா வேலைக்கு எடுத்திருக்கான்" அப்படின்னு சொல்ல, "அப்படியா? எனக்கு தெரியாதே! எதுக்கா இருக்கும்?" கேட்க, "வேற எதுக்கு? உனக்கு வந்து நீ வேலை ஜாஸ்தி பண்ற போல இருக்கு. அதுக்காக தான் அவன் ஹெல்ப் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப் போல" அப்படின்ட்டு அவன் புரியாம சொல்லிட்டு இருக்கான். இவனுமே சரி நம்மளுக்காக உக்குமி ரொம்பவே ஹெல்ப் பண்றான்ல, நாமளும் ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு, அவனுக்கும் சாக்லேட் பிடிக்குன்ட்டு, அவன் ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கிட்டு வந்தான்ல ஒரு சாக்லேட். இவனுமே 2 மணி நேரம் அந்த கடையில நின்னு அதே சாக்லேட்ட வாங்கிட்டு வெளிய வரும்போது, இந்த சாக்லேட்ட கொண்டு போய் இந்த ஒக்குமி கிட்ட குடுத்தா எந்த மாரி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்ட்டு, அந்த வேர்ல்டுல இருந்த ஒக்குமி வந்து கைய பிடிச்சு, "உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன் கூட இருக்கணும்" அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா? அந்த விஷயத்த நினைச்சு இவன் உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறான். இந்த கெனவுமே அப்படியே அந்த ஸ்வீட்ட கொண்டு போய் ஆசை ஆசையா குடுக்கலான்ட்டு போய் ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு இருக்க. அந்த எதிர்த்தாப்புல தான் ஏதோ ஒரு மீட்டிங்காக கிளையண்ட் கிட்ட அவன் பேசிட்டு இருக்கான் போல இருக்கு. அவனையே ஆசையா பார்த்துட்டு அந்த மீட்டிங் முடிஞ்சோனே இவனும் எந்திரிக்கிறான் அந்த ஸ்வீட்ட குடுக்கலான்ட்டு. அப்ப கரெக்ட்டா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் வந்து, "இந்த ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன். நான் அங்கருந்து வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்ட்டு. "சரி உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குமா?" அப்படின்னு அந்த பொண்ணு டைரக்ட்டா ஒக்குமி கிட்ட கேட்க, அவனுமே, "இல்ல எனக்கு அவ்வளவா ஸ்வீட்னா சுத்தமா பிடிக்காது. ஆனா இந்த டிஷ் வந்து நம்ம கிளையண்ட்டுக்கு கொஞ்சம் வாங்கி குடுக்கலாம். என்ன வேணா அந்த ஷாப்புக்கு கூட்டிட்டு போறியா?" அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான். இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த கெனாவுக்குமே, "அப்பன்னா இவனுக்கு ஸ்வீட் பிடிக்காதா? இத நம்ம குடுக்கக்கூடாதா? குடுக்கலாமா?" அப்படின்ட்டு ஒரு மாதிரி தயக்கத்தோட உட்காந்துட்டு இருக்க, அவன் பாட்டு பேசிட்டு கிளம்பி போயிட்டான். இவனும் கடைசி வரைக்கும் சாக்லேட்டே குடுக்காம விட்டுட்டான். இந்த கெனாவுமே அப்படியே அடுத்த சீன்ல, ஆமா இந்த சாக்லேட் குடுத்தா என்ன? குடுக்காம இருந்தா என்னன்ட்டு ஒரு மாரி கிடுகிடுன்னு நடுங்கும்ல உடம்பெல்லாம். அந்த மாரி நர்வஸா இந்த சாக்லேட் நாமளே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டு இருக்க, இந்த உக்குமி கரெக்ட்டா பின்னாடியே வந்து, "ஏய் என்ன இங்க பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, "ஒண்ணும் இல்ல. நான் வேற வேலையா வெளிய போறேன்" அப்படின்ட்டு சோகமா சொல்ல, "ஏன் இந்த மாரி உம்முன்னே இருக்கிற? நம்ம வேணா நெக்ஸ்ட் வீக்கு வெளிய எங்கா சாப்பிட போலாமா?" அப்படின்னு கேட்க, இவனுக்குமே ஞாபகம்
ஞாபகம் வருது. அந்த பொண்ணுகிட்ட இவன் சொல்லியிருப்பான் இல்லையா? இந்த வீக் அந்த டிஷ்ஷ போய் வாங்கணும் கிளையண்ட்டுக்காக அப்படின்ட்டு. நம்மளையும் சேர்த்து தான் கூப்பிடாம போல இருக்கு அப்படின்னு. இல்ல, இல்ல நான் வரல. நீ ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? நீயே போ அப்படின்ட்டு ஒரு மாரி உம்முன்னு போக, இவனுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கைய பிடிச்சு பார்க்குறான். அவனோட கையெல்லாம் அப்படியே கோல்டா இருக்கு. இவனுமே அத தட்டி விட்டுட்டு சோகமா அங்கேருந்து கிளம்பி போக, இவனுக்கு என்னாச்சு? ஏன் இந்த மாரி நடந்துக்கிறான்ட்டு ஒக்குமியுமே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே சோகமா இவனுமே வெளிய வர கரெக்ட்டா அந்த கோயில் வருது. அப்படியே உள்ளேயும் போய் அந்த சாக்லேட்ட பார்த்துக்கிட்டே, எனக்கு அவன ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் சொன்னா அவன் கொஞ்சம் கூட ஏத்துக்க மாட்டான்ல. நான் அவ்வளோதான் இனிமேலு அப்படின்ட்டு இவன் தனக்குள்ளேயே தான் புலம்பிக்கிட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த கோயில்ல அந்த தண்ணி சவுண்டு கேட்கும்ல, சொட்டுற சவுண்டு. அது கேட்குது. இவனுமே எந்திரிச்சு போய் அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்னு, இதுவே அந்த ஒக்குமியா இருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல அப்படின்ட்டு சும்மா கண்ணாடிய பார்த்து வேண்டாம தான் சொல்லியிருப்பான் போல இருக்குது. டக்குன்ட்டு சுத்தி எல்லாம் புகை மூட்டமா வந்து ஒரு ஒக்குமி உள்ள வந்து நிக்கிறான். "என்ன நீ இங்க பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ட்டு அவனு கேட்க, "நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க ஒக்குமின்ட்டு?" கெனவுமே கேட்க, "நான் ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து நீ எங்க போன? இப்படிலாம் போகாத" அப்படின்னு டக்குன்னு வந்து கட்டி பிடிச்சிடுறான். இவனுக்குமே தெரியுது, இவன் நிஜமான ஒக்குமி இல்ல. அந்த வேர்ல்டுலேருந்து வந்த ஒரு ஒக்குமி போல இருக்குது. இவன் ஏன் இப்ப இங்க வந்தான்? அப்படின்ட்டு இவனுமே லைட்டா கட்டிப்பிடிக்க போறான். ஏன்னா இவனுக்கு அந்த ஃபீலிங் இருக்கு இல்லையா? உடனே இவனுக்கு இந்த வேர்ல்டுல இருக்கக்கூடிய அந்த ஒக்குமி ஞாபகம் வருது. இது என்னதான் இருந்தாலும் ஒரிஜினல் ஒரிஜினல் தானே. அவன் கண்ணாடி மூலமா வந்து வேற ஆள் தானே. இவனுக்கு சுத்தமா பிடிக்கல. கட்டி பிடிக்காம அப்படியே அவன விலக்கி விட்டுட்டு, "நான் உன்கிட்ட தேங்க்ஸும் சொல்லணும், சாரியும் சொல்லணும்" அப்படின்னு சொல்ல, அவனுமே, "ஏன் என்னாச்சு தங்கம்?" அப்படின்னு சொல்ல, அதுக்கு கெனவுமே, "நீ லவ் பண்ற ஆளு நான் இல்ல. அது மட்டும் இல்ல, நான் லவ் பண்ற உண்மையான ஆளும் நீ இல்ல" அப்படின்ட்டு அழுதுகிட்டே திரும்பி பார்த்தா, அந்த வேர்ல்டுல இந்த ஒக்குமிய ஆள காணோம். இவனுமே அழுதுகிட்டே, "இங்கேருந்து அவன் போயிட்டானா? நீ தான் எனக்கு ஒரு ரோல் மாடல். உன்னால தான் நான் இப்படி மாறியிருக்கேன். இனிமேலு நான் உன்ன பார்க்க முடியாதுன்னு நெனைக்கிறேன்ட்டு" அங்கேருந்து அழுதுகிட்டே இருக்க, "கெனோ" அப்படின்ட்டு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸு, அந்த உலகத்துல இருக்கக்கூடிய நிஜமான ஒக்குமி அங்க வந்துட்டான். இவனுமே திரும்பி பார்த்து, "நீ எந்த ஒக்குமிப்பா?" அப்படின்னு கேட்க, "என்னடா பேசிட்டு இருக்க? இங்க பாரு உன் கை இன்னமும் கூலா தான் இருக்குது. நீ அழுகுறியா?" அப்படின்ட்டு ஒக்குமியுமே கேட்க, "அதெல்லாம் ஒண்ணுமில்ல. நீ ஏன் இங்க வந்தன்ட்டு" கெனோ கேட்க, "நீ தான் ஒரு மாரி நர்வஸா இருந்த இல்லையா? அதனால தான் உன்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் யார் கூட நீ பேசிட்டு இருந்த? அவன் கூட நீ ஏன் சண்டை பண்ணிட்டு இருந்த? அவனா உன்ன அழுக வச்சான்? யார் உன்ன அழுக வச்சது?" அப்படின்னு கேட்க, அதுக்கு இவன் எந்த பதிலும் சொல்லாம அப்படியே நின்னுட்டே இருக்க, "உன்ன மாத்துன பெர்சன் அவன் தானா? நீ சொல்லிட்டே இருந்தியே, அந்த ஆள் இவன் தானா?" அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவனுமே, "நீ ஏன் தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு எதையாவது பேசிட்டே இருக்க?" அப்படின்ட்டு திரும்பவே இல்ல. என்ன நெனச்சானோ தெரியல. டக்குன்ட்டு அவன் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங் கொட்டிடுச்சு. பின்னாடியே அப்படியே ஓடி வந்து கெனவ ஒரு கட்டி பிடிச்சுட்டு, "அந்த ஆள நீ மறந்துரு. இவ்வளோ நேரம் நீ பேசிட்டு இருந்தல, அவன நீ மறந்துரு. கரெக்ட்டு தான். நீ அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தான். இருந்தாலும் அவன் உன்ன அழுக வச்சுட்டான்னு நான் நெனைக்கிறேன். அவனோட பிளேஸ்ல என்ன நீ வச்சு பார்க்காத. ஏன்னா நான் உன்ன விரும்புறேன்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு கெனவுமே டக்குன்ட்டு அத தட்டி வச்சுட்டு, "ஏய் ஏய் நிறுத்து நிறுத்து. இப்ப நீ என்ன சொன்ன? எனக்கு ஒரே ஒரு உண்மைய சொல்லு. நீ நிஜமான வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஒக்குமி தானா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு ஒக்குமியுமே, "என்னது நிஜமான வேர்ல்டு? யாரு? என்ன நீ கேட்டுட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே" அப்படின்னு சொல்ல, அதுக்கு கெனவுமே, "நடிக்காத. அந்த பொண்ணுகிட்ட நீ என்ன சொன்ன? வீக்கெண்டு ஃப்ரீயா இருக்கியா? சாப்பிட போலாமா? அப்படிலாம் நீ கேட்டல. எனக்கும் அது கேட்டுச்சு" அப்படின்னு சொல்ல, "ஏய் அந்த பொண்ணு எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி. அவ எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணா. அதனால தான் அந்த பொண்ணுக்கு ட்ரீட் வைக்கணும் அப்படின்க்காக நான் சொன்னேன். நீ ஏன் தப்பா நெனச்சிட்டு இருக்க? அதனால தான் இப்ப நீ விலகி நின்னியா?" அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சடனா கட்டி பிடிச்சோனே என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் தட்டி விட்டுட்டேன்" அப்படின்ட்டு கெனோ சொல்ல, "உன்ன நான் முதல் நாள்ல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எல்லா வேலையும் தூக்கி போட்டு நீ பண்ணிட்டு இருந்தது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அது மட்டும் இல்லாம நீ எல்லாத்துலயும் சக்சஸ் ஆகணும்ன்ட்டு நீ நினைச்சதா என்னாலயும் சில டைம்ல ஹெல்ப் பண்ண முடியல. ஆனா என்னமோ தெரியல, திடீர்னுட்டு நீ மாறுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான். இருந்தாலும் அது இன்னொருத்தனால நடந்திருக்கு அப்படின்றது என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன் அந்த ஃபீலிங்கு என்னால என்னன்னே சொல்ல முடியல. நீ இன்னொருத்தர் கூட பேசுறேன், சிரிச்சு பேசினா கூட எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு. இது என்ன ஃபீலிங்ன்னே தெரியல" அப்படின்ட்டு கண்ணுல தண்ணிய வச்சுக்கிட்டே, "நான் உன்ன லவ் பண்றேன்னு நெனைக்கிறேன்" அப்படின்ட்டு கடைசியா ப்ரப்போஸே பண்ணிட்டான். இந்த ஒக்குமி, அதுக்கு கெனவு மூஞ்சி பார்க்கணுமே, நாமளும் சொல்லிடலாமா நம்மளோட விருப்பத்த அப்படின்ட்டு, "நானுமே வந்த நாள்லேருந்து உன்ன பார்த்துட்டு தான் இருக்கிறேன். உன்னோட அறிவு, உன்னோட ஹேண்ட்ஸம், முக்கியமா அந்த ஸ்மைலு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சொல்லப்போனா உனக்கு ஈக்குவலா நான் வரணும் அப்படின்லாம் நான் நெனச்சிருக்கேன்" அப்படின்ட்டு டக்குன்ட்டு ஒக்குமி கைய இந்த கெனவ புடிச்சுக்கிட்டு, "இப்படியெல்லாம் உன்னையே பார்த்துட்டே இருந்ததால என்னமோ தெரியல, எனக்கும் உன் மேல லவ் வந்துடுச்சு" அப்படின்னு சொல்லிடுறான் இவனுமே. எப்படியோ 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய லவ்வ வெளிப்படையா சொல்லிட்டானுங்க. அப்புறம் என்ன ஒரு கிஸ்ஸ போட வேண்டியது தானே. அப்படியே சாஃப்ட்டான கிஸ்ஸா போட, அதுல வேற ஒக்குமி கேட்குறான்,
உண்மைய சொல்லு. நீ என்ன சூஸ் பண்ணிட்டியா? நான் தான் உன்னோட ஆளா? என்ன நிஜமாலே உனக்கு பிடிச்சிருக்கா? முக்கியமா அந்த ஆளு உன்ன மாத்துன அந்த ஆள விட என்ன ரொம்பவே உனக்கு பிடிச்சிருக்கா? அப்படின்னு வேற கேட்க, கெனோக்குலாம் சிரிப்பே வந்துருது. இன்னும் நீ அந்த ஆள விடலையா? அப்படின்ட்டு. இங்க பாரு, என்னோட வாழ்க்கையில வேற யாருமே இல்ல. யாரையும் பிடிக்காது. ஃபர்ஸ்ட் இருந்தே உன்ன தான் பார்த்துருக்கேன். நீ மட்டும் தான் என்னோட வாழ்க்கை. நீ மைண்ட்ல எதையும் போட்டு குழப்பிட்டு ஜெலஸ் ஆயிட்டு இருக்காத. அப்படின்ட்டு கெனோ சிரிச்சுட்டே தான் சொல்லிட்டு இருக்கான். இது போதுமே இந்த ஒக்குமிக்கு. டக்குன்னு கூட்டிட்டு போய் பெட்ல தள்ளிட்டான். இவனுமே கேட்குறான், "என்னடா சடனா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு ஒக்குமியுமே, "இனிமேலெல்லாம் என்னால பொறுத்துட்டு இருக்கலாம் முடியாதுன்னு" சொல்ல, "இங்க பாரு நம்ம இன்னும் டேட்டிங் கூட பண்ணவே இல்லடா. ஏன் டேட்டிங் பண்ணா தான் இதெல்லாம் பண்ணணுமா?" அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு வேலையில ஆரம்பிக்கிறான். அப்ப கெனோவோட கை ரொம்பவே கூலா இருக்கிறத பார்த்துட்டு, "ஏன் ரொம்ப நர்வஸா இருக்கியா? இது வேணாம் நம்ம வேணா ஸ்டாப் பண்ணிடலாமா?" அப்படின்ட்டு ஒக்குமியும் கேட்க, "இல்ல நான் நர்வஸா தான் இருக்கேன். ஆனா உன் கூட இருக்கும்போது எனக்கு அந்த நர்வஸ்லாம் சரியாயிடும்." அப்படின்ட்டு ஒரு வார்த்தைய வேற இவனும் சொல்லிட்டான். இது போதுமே இந்த ஒக்குமிக்கு. அதுல வேற திரும்பவும் பயத்துல கெனோ, "இல்ல வேணாமே இத இப்படியே நிறுத்திடலாமா?" அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஒக்குமி வேற கொஞ்சிட்டு இருக்கா. "நீ வேணான்றது கூட எவ்ளோ அழகா இருக்குடா" அப்படின்ட்டு. அப்படியே 2 பேருக்குள்ளயும் அன்னைக்கு நைட்டு எல்லா வேலையும் முடிச்சிடுறானுங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் கெனவுமே, "என் வாழ்க்கையில வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஒக்குமியுமே, "நீ என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்" அப்படின்ட்டு பக்கத்துல ஒரு ஸ்வீட் இவனுக்காக கெனோ வாங்கி வச்சிருந்தால அந்த ஸ்வீட்ட எடுத்து, "ஆக்சுவலி எனக்கு ஸ்வீட் சுத்தமா பிடிக்காது. ஆனா இப்படி சாப்பிட பிடிக்கும்ன்ட்டு" அவன் வாயில வச்சு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அதுல வேற டெலிசியேஷன் வேற சொல்லிட்டு இருக்கான். கெனோவோட கைய ஒக்குமியுமே பிடிச்சிட்டு, "இனிமேலு உனக்கு இந்த மாரி நர்வஸும் ஆகாது, உன் உடம்பு கூலும் ஆகாது" அப்படின்ட்டு அவனோட கைய இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு 2 பேரும் தூங்குறாங்க. இதோட இந்த அழகான எபிசோடும் சரி, இந்த ட்ராமாவுமே முடிஞ்சிருச்சு. இந்த ட்ராமால எனக்கு ரொம்பவே பிடிச்சது என்ன அப்படின்னா, இவங்களோட அந்த ஹைட் டிஃபரன்ஸ் தான் ரொம்ப கியூட்டா இருக்கும். கடைசியா இந்த ட்ராமால என்னப்பா சொல்ல வராங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சுத்தி இருக்கவங்க கிட்ட நீங்க எப்படி பழகுறீங்களோ, அதுதான் உங்களோட வாழ்க்கையா மாறும். பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவா இருக்கும். இல்ல நீங்க நெகட்டிவான பெர்சன் அப்படின்னு நீங்களே உங்கள நெனச்சுக்கிட்டு தாழ்வா இருந்தீங்க அப்படின்னா, யாருமே உங்கள மதிக்க மாட்டாங்க அப்படின்றத அழகா ஒரு கியூட் ட்ராமால அத சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க் யூ.